Hi, hello, welcome everybody. நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்டோரிஸ் வித் சிவா with your host சிவா. ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம இன்னைக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நீங்கள் நிறையா இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எவ்வளோ என்னால் ஷார்ட் டவுன் பண்ணி முடியுமோ அவ்வளோ ஷார்ட் டவுன் பண்ணி நான் உங்களுக்காக சொல்லி தரலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரீலான்சிங் பற்றி. நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படிலாம் சம்பாதிக்கலாம், என்னென்ன வெப்சைட்டில் சம்பாதிக்கலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்ற மெத்தடாலஜி தான் பார்க்க போகிறோம். ஐடியா ரெடி. ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ண கொஞ்சம் டிப்ஸ் நான் யூஸ் பண்ண டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அஃபிலியேட் உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ நம்ம நீங்கள் இந்த வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா நான் உங்கள் சிவா. ஸோ நான் இங்கே அயர்லாண்டில் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்னா ரொம்ப பெரிய பேஷன். ஸோ அதனால எனக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஆன்லைன் ஏர்னிங் மெத்தட்ஸ் நான் நிறைய கற்று வச்சிருக்கேன். ஸோ அது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். லைக் அவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா ஏன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது? ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம எந்த டிலேவும் இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராடக்ட் யாராவது ஒருத்தங்க விற்கிறாங்கன்னா அதை அவங்க காசு கொடுத்து அவங்க ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லை யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அதை விற்பாங்க. ஓகே, ஸோ அதை விற்கும் போது அந்த இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை ஃபேஸ்புக்கோ அவங்க காசு பே பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ அது இல்லாமல் நீங்கள் இப்போ உங்களால் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த லிங்க்கை நீங்கள் அஃபிலியேட் லிங்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த அஃபிலியேட் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணுற மாதிரி. கரெக்டாக? நீங்கள் தான் அந்த வெப்சைட்டுக்கும் அந்த உங்களோட ஃப்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கீங்க. கரெக்டாக? ஸோ உங்களுக்கு ஒரு கமிஷன் சேரும். ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதை டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸில் எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மால் மெத்தடாலஜி என்னன்னா, இப்போ உங்களோட நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த கிராமத்தில் இருக்கீங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண தெரியல, அவங்களுக்கு இந்த நிறைய பொருட்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களோட அஃபிலியேட் லிங்கை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட அஃபிலியேட் லிங்கை கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணி அவங்களுக்காக அந்த பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு கமிஷன் சேரும், அவங்களுக்கு போக வேண்டிய ப்ராடக்ட் போயிடும். ஸோ இந்த கமிஷன் யூஸ் பண்ணுற இந்த அஃபிலியேட் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட, லைக் இதனால ஏதாவது லைக் அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு வருமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. லைக் நார்மல் அதே ரேட் தான். இப்போ அமேசானில் ஒரு பொருள் இருக்குது. இப்போ அமேசானில் ஒரு சோப் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். அந்த சோப்பை நீங்கள் விற்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இப்போ உங்களோட ஃப்ரெண்டுக்கு அந்த சோப் தேவைப்படுது. அந்த சோப்போட காஸ்ட் 220 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சோப்பை நீங்கள் அமேசானுக்காக நீங்கள் அந்த அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி விற்று கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு $2 இல்லை $3 அந்த மாதிரி சேரும். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் இன்கமாக கண்டினியூஸாக சேரனால உங்களுக்கு பெரிய இன்கமாக சேரும். ஸோ இதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சின்ன குரூப்ஸோட பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஆனால் நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையவே சம்பாதிக்கலாம். ஸோ எந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த மாதிரி வெப்சைட்லாம் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். ஸோ ஒரு 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் நான் இந்த வாட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் என்னன்னா, லைக் ஃபர்ஸ்ட் வெப்சைட் லைக் அமேசான் அஃபிலியேட் லிங்க் தான். ஸோ அமேசான் ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம், எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் அமேசானில் ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே காசு கட்ட தேவையில்லை. இதில் இருக்கிற எந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கும் நீங்கள் எதுவுமே காசு கட்ட தேவையில்லை. கரெக்டாக? ஓகே, ஸோ அதனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராமில் நீங்கள் சைன் அப் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி கிடைக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் அமேசான் அஃபிலியேட் லிங்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் நீங்கள் குரூப்லலாம் அனுப்பலாம். ஓகேவா? நீங்கள் எந்த மாதிரிலாம் அனுப்பலாம். லைக் இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா லைக் கண்டென்ட் ரைட்டர் ரிக்வயர்ட் அந்த மாதிரிலாம் நிறைய குரூப் இருக்குன்னு சொன்னேன். கரெக்டாக? அது நம்ம ஃபைவருக்காக நான் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானில் இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இப்போ ஒரு ஃபோன் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஃபோனை நீங்கள் என்ன பண்ணனா ஒரு அமேசான் லிங்காக நீங்கள் அந்த அஃபிலியேட் லிங்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணலாம். அவங்க அப்போ அதுலேருந்து அது வழியாக வாங்கினாங்கன்னா லைக் உங்களுக்கு கமிஷன் சேரும். லைக் வேறு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தட் டு கன்வெர்ட் நிறையா ஆடியன்ஸ் நிறைய பேர் இந்த உங்களோட அஃபிலியேட் லிங்க் வச்சு யூஸ் பண்ணி பை பண்ண வைக்கிறது லைக் ஒரு யூடியூப் சேனலோ ஒரு பிளாகோ இல்லாட்டினா ஒரு ஃபேஸ்புக் குரூப்போ இல்லாட்டினா ரெடிட் குரூப்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் யூஸ் பண்ணி அதுலலாம் போயிட்டு உங்களோட அஃபிலியேட் லிங்கை நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க அது வழியாக வாங்கும்போது உங்களுக்கு
ஒரு கமிஷன் வந்து சேரும். ஓகேவா? அவங்களுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா காஸ்ட் வராது. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் எதுவுமே இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் 10% வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு டெக்னாலஜி ப்ராடக்டாக இருக்குன்னா, ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்துட்டு 50,000 rupees ஒரு ஃபோன் வாங்குறாங்கன்னா உங்களுக்கு அதில் 10% கிடைக்கும். லைக் அரௌண்ட் லைக் 5,500 rupees கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன்ல. இல்லை 5,000. ஓகே, ஸோ 5,000 வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் எப்படி நீங்கள் குவாலிஃபை ஆகலாம்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பிளாகர், பப்ளிஷர் இல்லை ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ட்ரிக் யூஸ் பண்ணேன். நான் என்ன யூஸ் பண்ணேன்னா, நான் வந்துட்டு ரேண்டமாக இருக்கிற ஏதோ ஒரு யூடியூப் சேனலோ இல்லை ரேண்டமாக இருக்க ஏதோ ஒரு பிளாகையோ நான் வந்துட்டு அந்த பிளாகை நான் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு நான் என்னோட சேனல் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டு நான் வந்து அந்த அஃபிலியேட் லிங்க்ல உள்ள ஜாயின் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா அதுலேருந்து வெளியில் எடுத்து நான் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் என்ன அப்படின்னு கற்றுக்கணும்னா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லைக் வெப்சைட்ஸ் பற்றி சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து டிப்ஸை பற்றியும் சொல்கிறேன் சீக்கிரமாக. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்துட்டு லைக் இப்போ வந்துட்டு ஃபைவர் அஃபிலியேட் ப்ரோக்ராம். ஸோ இப்போ நீங்கள் ஃபைவர் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு $1,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமிஷன் பிளானுக்குள்ள போயிட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இப்போ யாராவது ஒருத்தங்க வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா, இதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோலையும் பேசியிருந்தேன். ஸோ இப்போ யாராவது உங்களோட அஃபிலியேட் லிங்க் வழியாக வந்துட்டு இந்த ஃபைவர் ப்ரோ சர்வீசஸ் ஏதாவது ஒன்று வாங்குறாங்கன்னா, லைக் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் $100 இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ அந்த $100 ப்ராடக்ட் யாராவது ஒருத்தங்களை வாங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு $150 வந்து சேரும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப பெரிய லெவல் ப்ராஃபிட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃபைவர் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இந்த எல்லாத்தோட லிங்க்கையும் நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை நிச்சயமாக போய் பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்துட்டு கிளிக் பேங்க் அஃபிலியேட் லிங்க். ஸோ கிளிக் பேங்க் அஃபிலியேட் லிங்க்ல பார்த்தீங்கன்னா லைக் இப்போ வந்துட்டு லைக் கிளிக் பேங்க் வந்து ரொம்ப பெரிய ஒரு அஃபிலியேட் பிளாட்ஃபார்ம். ஸோ கிளிக் பேங்க் அஃபிலியேட் லிங்க்ல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லைக் என்ன மாதிரி வேணால் செல் பண்ணலாம். லைக் ஒரு கோர்சஸோ லைக் யார் வேணால் இதில் போய் சைன் அப் பண்ணலாம், யார் வேணால் செல் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே பண்ணிங்கன்னா லைக் ப்ரொமோட் அப்படின்னு சொல்லி இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஜாயின் கிளிக் பேங்க் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைவர்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜாயின் லைக் இப்போ இங்கே லாகின் இல்லை ஜாயின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அமேசான்லேயும் நீங்கள் வந்துட்டு இப்போ சைன் இன் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட அஃபிலியேட் லிங்க் இதுக்குமே வந்துட்டு உங்களோட கிரியேட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு லைக் டிஃப்ரெண்ட் வேறு ஏதாவது ஒரு சேனலை எடுத்துட்டு அந்த சேனலோட லிங்கை போட்டு அது உங்களோட சேனல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட சேனல் இல்லைன்னா. ஸோ அடுத்தது வந்துட்டு லைக் ஹோஸ்ட் கேட்டரில் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ நிறைய பேர் வந்துட்டு வெப் ஹோஸ்டிங்லாம் பண்ணுறாங்க கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து ஹோஸ்ட் கேட்டர் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஹோஸ்ட் கேட்டர் வழியாக சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு லைக் நிறைய கமிஷன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் 5 சைன் அப் வரைக்கும் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து $65 வரைக்கும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சைன் அப்க்கு அவங்க சைன் அப் பண்ணி அவங்க ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 25+ சைன் அப் பண்ணாங்கன்னா 21+ சைன் அப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு $125 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ லைக் இந்த மாதிரி மெத்தட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் அடுத்த லிங்க் வந்துட்டு ஷாப்பிஃபை அஃபிலியேட் ப்ரோக்ராம். ஸோ ஷாப்பிஃபை அஃபிலியேட் ப்ரோக்ராமில் வந்துட்டு லைக் நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைன் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க கரெக்டாக. லைக் ஷாப்பிஃபை அப்படின்னு சொல்லிட்டு லைக் ட்ராப் ஷிப்பிங்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க கரெக்டாக. ஸோ நீங்கள் இங்கே உங்களோட அஃபிலியேட் ப்ரோக்ராம் லிங்க் வச்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 7 days ஆஃப் ஃப்ரீ ட்ரையல் பீரியடும் உங்களுக்கு வந்துட்டு லைக் உங்களுக்கு கமிஷனும் வந்து சேரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வரும்னா லைக் ஆன் ஆவரேஜ் ஆஃப் $58 வரைக்கும் வரும் உங்களுக்கு வந்து ஒருத்தங்களை வந்து ஒரு ப்ரோ சர்வீஸ் வாங்க வச்சிங்கன்னா இந்த ஷாப்பிஃபைல. ஸோ அடுத்தது வந்து யாத்ரா, ஒரு ட்ராவல் வெப்சைட் இது. ஸோ இந்த ட்ராவல் வெப்சைட்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லைக் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் சைன் அப் பண்ணும் லைக் அஃபிலியேட் லிங்க் எடுத்து யாராவது ஒருத்தங்க வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்க இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளைட் புக் பண்ண போகிறாங்கன்னா உங்களோட அஃபிலியேட் லிங்க் அவங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. லைக் இன்ஸ்டெட் ஆஃப் லைக் நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட போயிட்டு லைக் நீங்கள் வந்து அவங்ககிட்ட போயிட்டு லைக் நீங்கள் இதை யாத்திராவில் போய் வாங்க அப்படின்னு சொல்கிற போல நீங்களே ஒரு ரிசர்ச் பண்ணி நீங்களே இந்த இதை வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசர்ச்சுக்கு கிடைக்கிற உங்களுக்கு காசு தான் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராமோட காசு. ஸோ அடுத்தது வந்துட்டு லைக் பிக் ராக் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இதுவும் வந்துட்டு டொமைன் ஹோஸ்டிங் சர்வீஸ் தான் லைக் ஹோஸ்ட் கேட்டர் மாதிரி. இதுலேயும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் எல்லாருக்குமே ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் நிறையா வந்துட்டு உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ $750 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் கமிஷனில் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் லைக் ஸ்டாண்டர்ட் கமிஷன் இஸ் லைக் 5 பேர் உங்களை சைன் அப் பண்ண வச்சிங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சின்ன மெத்தட் வழியாக பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் இப்போ வந்துட்டு ஹோஸ்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஹோஸ்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன்னா நான் இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு லைக் சர்ச் செட்டிங்ஸ் அப்படின்னு போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா லைக் ரிசல்ட்ஸ் பர் பேஜ் வந்துட்டு இல்லை இதெல்லாம் வச்சுட்டு டோன்ட் ஷோ பாப்புலர்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா இருங்களேன் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா லைக் இந்த இதில் வந்துட்டு ஒரே நிமிஷம் வருங்க. ஸோ இந்த சர்ச் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லைக் இந்தியா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் இந்தியாவில் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு வரும் அப்படின்னா இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. இந்தியான்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா லைக் டூல்ஸ்குள்ளே போங்க.
லைக் டூல்ஸ்குள்ளே போயிட்டு எனி டைம் ரிசல்ட்ஸ்க்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் பாஸ்ட் வீக் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து பாஸ்ட் வீக்கில் நிறைய பேர் வந்து ஹோஸ்டிங் சர்வீஸ் போட்டிருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் 6 hours முன்னாடி இவங்க போட்டிருக்காங்க. இவங்களோட பிளாக்ல போயிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா இவங்களோட பிளாகுக்கு வர ரீச் எல்லாமே உங்களுக்கும் சேர்ந்து வரும். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு இதோட கமெண்ட் பண்ணணும். லைக் ஒரு இப்போ வந்து இதே மாதிரி யூடியூப் சேனலுக்குலாம் போயிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் லிங்க் மட்டும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லி தூக்கிடுவாங்க. இப்போ ரொம்ப நிறைய சர்வீசஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட லிங்க்கை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் வந்து வேணும்னா இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை கமெண்ட் பண்ணலாம். கோர்சஸ் செல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு கிளிக் பேங்க்ல நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸும் இருக்குது, நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இன்டெப்த்தாக போயிருக்கேன். இன்னும் இன்டெப்த்தாக போனோம்னா லைக் ஒரு வெப்சைட்டை எடுத்து நான் வந்து சேலஞ்ச் வீடியோஸாக அப்படி போடலான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது. லைக் நான் வந்துட்டு அந்த இதை வந்து ஃபுல் 24 ஹவர்ஸ்க்கு ட்ரை பண்ணுற மாதிரி, இல்லை 48 hours இல்லை 7 daysக்கு ட்ரை பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு வேணும்னா நான் அந்த மாதிரி வீடியோ போடுறேன். அந்த மாதிரி வீடியோ போடணும்னா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த மாதிரி நான் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இதுதான் என்னோட 3வது வீடியோ. நீங்கள் இன்னும் இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணலாம் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறது தான் எனக்கு வந்து ஒரு வாட்டியும் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு தெரியலனா அண்ட் இந்த மாதிரி நிறைய லிங்க்ஸும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை அனுப்பிச்சு விடுங்க. அண்ட் இன்னும் இன்டெப்த்தாக வீடியோ போடணும்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நான் நிச்சயமாக பண்ணுறேன். அண்ட் ரொம்ப நன்றி கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். சியர்ஸ். என்ன பேசாம இருக்கீங்க? நேரா போய் போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க.